Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் அவல் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம். இது 200 கிராம் இருக்கும். இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை மாற்றி வச்சுக்கோங்க. ரவை முங்குற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இன்றைக்கி ஒரு கப் அவல் எடுத்திருக்கோம். இது 150 கிராம் இருக்கும். இதையும் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சம்பா அவல் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இதே இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் இதுவும் அப்படியே இருக்கட்டும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவையும் அவலும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்தாச்சு. இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அவலை சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் நம்ம இப்போ அவல் கூட சேர்த்துடலாம். இதையும் அவல் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இல்லை நம்ம தோசை மாவை ஊற்றிடலாம். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே இதை ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒன் சைடு இது நல்லா வேகட்டும். சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. கலர் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரெண்டு பக்கமே நமக்கு சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை அவல் தோசை பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.